அனைவருக்கும் வணக்கம். தாஜ் ரயில் எஸ்டேட்டுக்கும் வணக்கம். ஏனென்றா நான் தாஜ் ரயில் எஸ்டேட்டில் வந்துட்டு நீண்ட 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் நான் ப்ரைஸை குழுக்கள் முறையாக மாதம் மாதம் குழுக்களுக்கு சேர்ந்துட்டு இப்போ வந்து இந்த இடத்த வந்துட்டு இடம் வாங்குறது போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏழை எளியோருக்கு இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலனாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய வாழ்வாதாரத்தின் ஆதாரமாக வச்சுட்டு முதன்மையாக பணத்தை வந்துட்டு முழுமையாக உருவாக்கி அதை இடம் வாங்குறதுக்கு காலப்போக்கில் கிடைக்காத வாய்ப்பு இருந்தாலும், இந்த சிறு சேமிப்பு மூலமாக நமக்கு இந்த இடத்தை வாங்குவதற்கும் மற்றும் இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பிளாட் விழாவிற்கு எனக்கு ஒரு பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்த தாஜ் நிறுவனத்துக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நான் வந்துட்டு இந்த தாஜ் ரியல் எஸ்டேட் குரூப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா மெம்பரா இருக்கேன். அப்போ வந்துட்டு அவர் சொன்னாரு, பிளாட்ல போட்டிருக்கோம் சார், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க சொல்லும்போது, சார் எங்களுக்கு அவ்வளோலாம் பணம் கிடையாது, இல்லை சார் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு, நல்ல ஒரு அருமையான ஒரு திட்டங்கள் வந்து நம்ம ஒரு ஐயா அவர் வச்சிருக்காரு. அதன் மூலியமா என்ன பண்ணேன், இப்போ கிட்ட ஒரு 7 வருஷமா இஎம்ஐ பண்ணிட்டு இருக்கேன். பண்ண இன்னைக்கு வந்து இந்த மீஞ்சூர் என்ற பகுதி வந்திருக்கோம். பார்க்கறதுக்கு மிக அருமையா இருக்குது. அதனால உடனடியா இதுல ஒரு பிளாட் புக் பண்ணலான்னு இருக்கோம். உண்மையிலே அவர் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்றாரு. இதை பார்க்குறவங்க தயவுசெய்து நீங்களும் பண்ணலாம். அவர் வந்து கன்சிடர் பண்ண நல்ல தங்கமான மனிதர். தாஜ் குரூப் அருமையான குரூப். அதனால வந்து நீங்க தைரியமா பண்ணலாம். இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. அதனால பண்றவங்க பண்ணிக்கங்க, நல்லா இருக்கு. அதனால இது மூலமா என்ன சொல்றேன்னா, அதான் சொல்றேன், மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு நம்ம அருமையான திட்டங்கள் இது. மெயினா வந்து நான் இப்போ சேர்றதுக்கு ஜனின்ற ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமா இருந்து அந்த பிளான் எல்லாம் வந்து எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி லட்சுமின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. நல்ல அருமையான ஒரு சகோதரிகளுக்கு இந்த நிறுவனத்தில் பணிபுரிகிறார்கள். அதாவது ஒரு உண்மையான ஒரு இது சொல்றாங்க. அதாவது ஃபேக்கா சொல்லாம, இது அப்படி மிகைப்படுத்தி சொல்லாம, அதெல்லாம் பண்ணாம ஒரு அருமையா சொல்றாங்க. இருக்கிறத உண்மையா அப்படியே சொல்றாங்க. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இதுவும் பண்றாங்க. பொதுமக்களாக நீங்கள் தயவு எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு இதன் மூலியமா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.